ரொம்ப அழகான காம்பாக்டா ஒரு ஹவுஸ் வந்து கிச்சன் அட்டாச்டு பாத்ரூமோட ஒரு பெட்ரூம். அந்த பெட்ரூம்ல கூட நீங்க சின்ன ஒரு தடுப்பு போட்ட ஒரு ஹால். ஒரு 20 டி கண்டெய்னர்ல இது எங்களால கொடுக்க முடியும். 3 லட்சம் ரூபாய்க்கு எங்களால இது தர முடியும். குறைஞ்சபட்சம் 3 லட்சம் ரூபாய் இருந்ததுன்னா அழகான ஒரு எந்த அளவுல என்ன விலையில இருக்கும்? 15 லட்சத்துல இருந்து 20 லட்சத்துல உங்களுக்கு சொஃபஸ்டிகேட்டா 40 டி கண்டெய்னர்ல பண்ணிட முடியும். டபுள் பெட்ரூம் அட்டாச்டு ஒரு ஹால், ஒரு சிட் அவுட் வெளியில அது கொடுத்து ஒரு 15 லட்சத்துல இருந்து 20 லட்சத்துல கொடுக்க முடியும். இப்போ இந்த கண்டெய்னர்ல இன்னொரு கேள்வி அப்படின்னு பார்க்கும்போது மேம், இப்போ நம்ம வந்து இது வெட்ட வெளியில தான் வைக்க போறோம். இது மழையும் தாங்கணும், வெயில் எல்லாத்தையுமே தாங்கி நிற்கணும். இப்போ இந்த ஹீட்டை எப்படி அது மற்ற கட்டடங்கள் மாதிரி இது தாங்குமா? அதுக்கு தான் இது பிளைனா இரும்பு கண்டெய்னர்ல போய் நம்ம வேலை செய்ய போறது இல்லை. இதுக்குள்ள வந்து ஸ்டஃப் பேனல்னு ஒன்று இருக்கு. இப்போ இரும்புல இருந்து உள்ள தெர்மோகோல் வைக்கலாம், இல்லை கிளாஸ் ஊல் இருக்கு அது உள்ள வைக்கலாம். இதுலன்னா பஃப் பேனல்லே வருது. அப்படியே நீங்கள் அந்த இதில் வந்து பஃப் பேனல் வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு அதிகமான காற்றோ அதிகமான வெயிலோ அதிகமான மழையோடைய தன்மை வெளியில் தெரியாது. அவுட்டர் மாய்ஸ்சரைசர் வந்து அது வந்து அப்சர்வ் பண்ணிக்கும். அவ்வளோ உள்ள உங்களுக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. இருந்தாலும் நாங்கள் கண்டெய்னரில் கொடுக்கறது வீடுக்கு நாங்கள் என்ன அட்வைஸ் சொல்லி கொடுப்போம்னா, நிறைய வெண்டிலேஷன் கொடுப்போம், நிறைய ஜன்னல்களில் கொடுப்போம். அதை தாண்டி ஏசியும் பண்ணிப்பாங்க. சின்னதாக பெட்டிக்கடை, பெரிய ஸ்டார் ஹோட்டல் லெவலில் கெஸ்ட் ஹவுஸு, இப்போ லாட்ஜெல்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். கல்யாண மண்டபம் இதில் கொண்டு வரோம். இது கண்டெய்னர் வீடுகள் இல்லை அலுவலகங்கள் மட்டும் இல்லை, எல்லாமே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதான் சொன்ன கல் விலை ஜாஸ்தி, மண் விலை ஜாஸ்தி, மேஸ்திரி வைக்கணும், சீத்தால் வைக்கணும், 1 வருஷம் ஆகும் சில பில்டிங் முடிக்க, 6 மாதமாவது குறைந்ததாக. இந்த பிரச்சனைகளை இல்லாமல் உங்களுக்கு என்ன கட்டணும் நீங்கள் ஒரு சும்மா ஒரு டயக்ராம் கொடுத்தீங்கன்னா நாங்கள் அதை அப்படியே கண்டெய்னரில் கொடுத்துருவோம். அதனால் எது வேணாலும் பண்ண முடியும். உங்களுக்கு 10 நாளில் வேணும், நீங்கள் எனக்கு வீடு ஒன்று வேணும்னு சொல்லிவிட்டு நீங்கள் ஒரு டூர் முடிச்சுட்டு வரதுக்குள்ள உங்கள் வீடு உங்கள் வாசலில் வந்து நிற்கும். ஸோ நம்ம எவ்வளோ வேகமாக இயங்க ஆரம்பிச்சிட்டோமோ அதற்கு ஏற்றாற்போல் நம்மளுடைய வசதிகளையும் நம்ம மாற்றிக்கிறோம் இல்லையா? அதே மாதிரி தான் இது. நான் அப்படி தான் நினைக்கிறேன். யாருக்கும் இப்போ பொறுமை இல்லை. ஃபவுண்டேஷன் போட்டு பண்ணி எனக்கு தெரிஞ்சு 1 வருஷமாவது வேணும் ஒரு முழுமையான வீடு உங்கள் கைக்கு வரத்துக்கு. நாங்கள் வித்தின் எ வீக் கொடுத்துட்றோம்ல. இப்போ இந்த கண்டெய்னர் வீடுகள் அப்படின்னு நம்ம பேசும்போது, இப்போ நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த காலங்காலமாக நம்ம வந்து ஒரு வீட்டில் இருக்கோம் அப்படின்னா அதோடைய ஆயுட்காலம் அப்படின்றது வந்து நிலச்சி நிற்கும் அப்படின்றத உறுதியாக சொல்லிட முடியும். இப்போ இந்த கண்டெய்னர் வீடுகளுடைய இந்த ஆயுட்காலம் அப்படின்னா எவ்வளோ வரும்? நாங்களே வந்து ஒரு வீடு கொடுக்கும்போது 15லேருந்து 20 வருஷம் வந்து உத்தரவாதத்தோடு தான் கொடுக்குறோம். இது வந்து கண்டெய்னர் நீங்கள் வெறும் இரும்பு தகர ஷீட் அப்படியே நாங்கள் கொடுக்கறதில்ல. இது எல்லாமே வந்து கப்பலில் வரக்கூடிய கண்டெய்னர்ஸ். அப்போ கப்பல் அந்த உப்பு தண்ணிக்கும் காற்றுக்கும் நான் நாள் ஏற்றிட்டு மறுநாள் வந்து சேராது. இது எப்படியும் ஒரு டியூரேஷன் பார்த்திங்கன்னா 1 மாதமோ இல்லை 2 மாதமோ கப்பலில் தான் நம்மளுக்கு சேரும். அப்போ அந்த கப்பலுடைய அந்த காற்றுக்கு உப்போடைய இதுக்கு அரிப்புக்கெலாம் தகுந்த மாதிரி தான் இது கண்டெய்னர் தயாரிச்சிருப்பாங்க. அதோடைய ஷீட்டு பார்த்திங்கனாலும் சரி, கண்டெய்னரில் இருக்கக்கூடிய காம்போனன்ட்ஸ் நீங்கள் எது பார்த்தாலும் வந்து சாதாரண மெட்டீரியலாக இருக்காது. அதை மாதிரி இருக்கிறத எடுத்து தான் நாங்கள் பண்ணுறோம். அதனால் வந்து இரும்பு இது வந்து துருப்பிடிச்சிரும் இல்லை சீக்கிரமாக வீணாக போயிடும் அந்த கவலை இதில் கிடையாது. அதை தாண்டி எங்களுடைய வேலைன்னு ஒன்று உள்ளே பண்ணுறோம். இன்சுலேஷன் ஒன்று பண்ணுவோம். அது குவாலிட்டி மெட்டீரியல் பண்ணுறதுனால நாங்கள் தாராளமாக 15 வருஷம் கேரண்டி கொடுப்போம்.